ஹலோ வியூயர்ஸ், இன்ஃபோ டைம் வித் ஷோ. இந்தியாவில் உள்ள மேற்கு வங்க மாநிலமான கொல்கத்தாவில் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின சம்பவம் நடந்திருக்கு. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் என இந்தியா முழுக்க போராட்டம் நடத்திட்டு வராங்க. எதற்காக இந்த போராட்டம், எதற்காக இந்த குரல்? நிர்பயா வழக்கை விட மிக கொடூரமான குற்றம் கொல்கத்தா ஆர்ஜி கார் என்கிற அரசு மருத்துவமனை கல்லூரியில் அரங்கேறி இருக்கு. மருத்துவ மாணவர்கள் வழக்கம் போல காலை 7:30 மணி அளவில் பாடசாலைக்கு சென்றிருக்கிறாங்க. அதாவது அந்த பாடசாலை அந்த கல்லூரியினுடைய 4வது மாடியில் அமைந்திருக்கு. பாடசாலைக்கு வந்த பயிற்சி மருத்துவ மாணவர்கள் பார்த்த பொழுது இரத்த வெள்ளத்தோட 34 வயது நிரம்பிய மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டு அரை நிர்வாணத்தோட இறந்து போய் இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு காவல்துறையினர் உடனே விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த இறந்து போன மாணவி ஒரு முதுகலை பட்டதாரி. அவர்கள் தாங்கள் இறக்குறதற்கு முன்பதாக நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க. 4 பேரோடு சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. ஒலிம்பிக் மேட்சும் பார்த்துருக்காங்க. இறந்து போன மாணவியினுடைய சடலத்தை பரிசோதனை செய்ததுல அவங்க கண்கள்ல இரத்த கசிவுகள் இருக்குது, கை கால்கள்ல பல காயங்கள் இருக்குது. அவர்களுடைய கழுத்து எலும்புகள் ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக முறிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய அந்தரங்க உறுப்புகள்ல இருந்து இரத்த கசிவுகள் வந்து கொண்டே இருக்குது. இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது என்ற சிசிடிவி காட்சிகள் மூலமா போலீஸ் தேடுறாங்க. அதாவது அந்த கிளாஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை தேடுறாங்க. அங்க சிசிடிவி கேமரா இல்லை. அடுத்ததான் அந்த ஃப்ளோர்ல இருக்க சிசிடிவி கேமராவை தேடுறாங்க. இல்லை. சரி, இந்த கல்லூரியினுடைய என்ட்ரன்ஸ் சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போறாங்க. அப்படி சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது சந்தேகத்திற்குரிய வகையில சஞ்சய் ராய் என்கிற ஒரு போலீஸ் தன்னார்வலர் சிக்கிறாரு. இவர் கொலை நடந்த அன்று காலை 4 மணி அளவில் அந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறாரு. ஒரு ப்ளூடூத் ஒன்றையும் அணிந்து வந்திருக்கிறாரு. இவர் மறுபடியும் எப்போ வெளியேறினாருன்னு பார்க்கும்பொழுது அவருடைய ப்ளூடூத் காணப்படலை. உடனே போலீஸ் அதிகாரிகள் கொலை நடந்த அந்த கிளாஸுக்கு போயிட்டு செக் பண்றாங்க. அங்க அவருடைய ப்ளூடூத் உடைஞ்சு போய் இருக்கு. இதனை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அவருடைய வீட்டிற்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிய வந்தது, அவர் அந்த சிசிடிவி காட்சியில என்ன உடை அணிந்திருந்தாரோ அதே உடை துவைத்து காயப்படப்பட்டிருந்தது. அவருடைய இரத்தக்கரை பதிக்கப்பட்டிருந்த ஷூஸை காவல்துறையினர் பார்த்த பொழுது அவரை அங்கேயே கைது செய்கிறாங்க. இந்த சஞ்சய் ராய் 4 முறை திருமணம் செய்திருக்கிறாரு. இவருடைய மனைவிகளோடு இவர் கடினமாக நடந்து கொண்டிருக்கிறாரு. அடித்து சண்டை போட்டிருக்கிறாரு. அதாவது இவர் ஒரு உமனைசர். இவருடைய மனைவிகள் யாரும் இவர் கூட இல்லை. இவர் ஒரு புரோக்கர் வேலையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல யாருக்காவது சீட்டு கிடைக்கல என்றால் அவங்களுக்கு தான் சீட்டு வாங்கி தரதாகவும் அதற்காக பணத்தை ஒரு கமிஷனா வாங்கி இந்த மாதிரி போன்ற விஷயங்களை அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவருடைய மொபைல் போன் முழுக்க ஆபாச படங்கள் மட்டுமே இருந்திருக்கு. இவர் அந்த மாணவியை கொலை செய்து கற்பழித்தாரா அல்லது கற்பழித்ததற்கு பிறகு கொலை செய்தாரா, இதுல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா என விசாரணை மேற்கொண்டு வராங்க. கொல்கத்தா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் அவர்களுடைய தாயிடம் போயிட்டு பேசியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வரை காவல்துறையினருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி காவல்துறையினர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. 2012 ஓடுற பஸ்ஸில் இதே போன்ற ஒரு மருத்துவம் படிக்கிற மாணவியை ஒரு 10 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டெல்லியில். அந்த கேஸை காட்டிலும் இன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஒரு பயங்கரமான சம்பவமாக கருதப்படுது. தொடர்ந்து இந்த கேஸில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, இதனுடைய பின்னணி என்னங்கிறத இனி வருகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.